வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் இன்ஸ்டன்ட் ஊறுகாய். இது நம்ம செஞ்ச உடனேவே சாப்பிட்றலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி நாட்டு நெல்லிக்காய், அந்த பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிக்கிட்டா நல்லது. இப்போ நான் இங்கே நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு நம்ம ஒரு பொடி வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அது என்ன பொடி, அதை எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. வேக வச்சு வச்சுருந்த நெல்லிக்காவை நான் இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் இதை விட சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நாள் நம்ம வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். நெல்லிக்காயோடைய எல்லா பக்கமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மிளகாய்த்தூள் சேரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்தரைச்சி இந்த பொடியெல்லாம் சேர்த்து பண்ணும்போது இந்த ஊறுகாய்க்கு ஒரு நல்ல மணம் இருக்கும். நல்ல வாசத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல கமகமன்னு வாசத்தோட டேஸ்டியான நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி. நல்ல தயிர் சாதத்தோடு இந்த நெல்லிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.